Hello friends, welcome to Thani Oruvan YouTube channel. மதுரை ராஜாமுத்தையா மன்றத்தில் காந்தி ஷில்ப் பஜார் போட்டிருக்காங்கங்க. காந்தி ஷில்ப் பஜார் எக்ஸிபிஷன் வந்து 12th டிசம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு. 21st டிசம்பர் வந்து முடியுது. இங்கே பெண்களால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்து நிறையா ஸ்டேட்டில் இருந்து வந்திருந்தாங்க. காந்தி ஷில்ப் பஜாரில் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. ராம்நாடு, மதுரை, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், உச்சிப்புலியிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. இங்கே நிறையா கைவினை பொருட்கள் இருக்குது, கம்மியான விலையிலையும் கிடைக்குது. அதே மாதிரி மட்பாட்டில் செஞ்ச பாத்திரங்களுமே இருந்தது. மண்பானை பாத்திரங்கள், அப்புறம் அதில் செஞ்ச நிறைய பொருட்கள் அங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பனை ஓலையில் செஞ்ச பால் பாட்டில் கவர்லாமே வச்சுருந்தாங்க. வாழைநாரில் செஞ்ச பேக் இருந்தது. அதுக்கடுத்து பேஸ்கெட் இருந்தது, பெரிய பேஸ்கெட்டு. நம்ம அந்த பேஸ்கெட்லாம் வாங்கினோன்னா குழந்தைங்களுக்கு டாய்ஸ் போட கூட வச்சுக்கிடலாம். வேறு எதுக்காகவும் நம்ம அந்த பேஸ்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா பெரிய பேஸ்கெட்டாக இருந்தது. கொஞ்சம் விலையுமே கம்மியாக தான் இருந்தது. எக்ஸிபிஷன் கம் சேலுன்றதுனால விலையும் குறைச்சி தான் கொடுக்குறாங்க. நிறைய பொருட்கள் இங்கே இருந்துச்சு. லாஸ்ட் இயருமே ஷில்ப் பஜார் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மக்களுடைய ஆதரவு நிறையா இருந்தது. நன்றி. அது நேச்சுரலாக செஞ்சது. பீரோவில் வைக்கலாம், அந்த பூச்சிலாம் இருக்காது. பீரோவில் வைக்கலாம், காரில் வைக்கலாம். வாசனை ரூம் ஃப்ரெஷ்னர். ஓகே அது கிறிஸ்மஸ் இதுக்காக டெக்கரேஷனும் பண்ணுறாங்க. ஏற்றி வச்சுட்டு எண்ணெய் நிறையா ஊற்றி ஒரு திரியை போட்டு ஏற்றி வச்சோம்னா எரிஞ்சினே இது ஃபுல்லாக எரியும் போது வீட்டில் அந்த கெட்ட சக்தியெல்லாம் போயிட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த ஸ்மெல்லிங் இருந்தாலும் இதுவும் எரிஞ்சிருமா? இதுவும் நம்ம ஓமெல்லாம் செய்கிறோம்ல, ஓமம் பண்ணுவோம்ல வீட்டில், அந்த ஒரு பலன் கொடுக்கும் பஞ்சகாவியங்களுக்கு. இது மாட்டு சாணம் எருவாடை, அந்த இதெல்லாம் நெய், பால், தயிர், இது 5 சேர்ந்து செய்யும். அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சி நடைபெறும் கபில் சிங் சங்கம் ராஜா அனைத்து கைவினை கலைஞர்களின் நேரடி மனிதரும் பார்வையாளர்களுக்கு குழுக்கள் முறைகள் கண்காட்சியில் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டுகளித்து இவர்களிப்பாளர் அதே மாதிரி சாரீஸு, இமிட்டேஷன் ஜுவல்லரி, செப்பல், மட்பாட் கலெக்ஷன்ஸு, உடன் டாய்ஸுமே இங்கே நிறையா இருந்தது. உடன் டாய்ஸ் ஒரு கடை இருந்தது, வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கான டாய்ஸு. வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸுமே அங்கே வச்சுருந்தாங்க. பனை ஓலையிலையுமே உங்களுக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உள்ளக்க கார்பெட் மேட்டுமே இருந்தது. அந்த கலெக்ஷன்ஸுமே உள்ளக்க இருந்தது. லாஸ்ட் இயருமே காந்தி ஷில்ப் பஜார் போயிருந்தோம். அப்போவுமே கலெக்ஷன்ஸ் நிறைய தான் இருந்தது.
चार के जगह है क्या बस तुम से बता देगा ना कैसे आए रे இது நாள் இது பார்த்தா 21 டிசம்பரோட லாஸ்ட்டு ஃப்ரீ என்ட்ரி தான். நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு வந்து விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வாங்கினீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் என்ன வாங்கினன்றதை பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ட்ராவல் பேக்கு ப்ரைஸ் கேட்டேன்.